அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் 21 நாள் ஜெபத்தின் 13 நாள் நடத்தினோம். இதோ இன்று காலை 14வது நாள். ஒன்றும் பெருசா சாதிக்கல, இதயத்தை ஒன்றுபடுத்துகிறோம், ஒருமுகப்படுத்துகிறோம். ஆண்டவர் மேல உள்ள ஒரு அன்பு தான். எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் ஜெபம் பண்றாங்களா தெரியாது. ஆனால் செபிக்கிற ஒரு கூட்டம் ஆங்காங்கு எழும்பி கொண்டு இருக்கிறது. சபைகளில், குடும்பங்களில், வட்டாரங்களில் அது எழும்ப வேண்டும். ஜெப குழுக்கள் எழும்ப வேண்டும், ஜெப சேனைகள் எழும்ப வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானது ஜெபம்தான். ஜெபத்தில் விழுந்து விட்டார் ஆண்டவர் பயன்படுத்துவார், அநேக காரியங்களை அவர் செய்வார். அதனாலதான் இந்த ஜெபத்தை நாம் வச்சிருக்கிறோம். இது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது, பலன் கிடைக்கிறது, தைரியம் வருகிறது, விசுவாசம் ஏற்படுகிறது, பக்தியை உணர முடிகிறது, பரிசுத்தமா வாழணும் என்கிற ஒரு சிந்தை உருவாகிறது. அதனால ஜெபம் முக்கியம். எனவே இந்த நாளுக்காக கூட நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று அருமை இரட்சகர் இயேசு பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை. கட்டுவேன், நான் இடிக்க மாட்டேன் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது பேதுருவின் வாழ்க்கையில் மாம்சீக சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை, இதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் நாம் என்னவாய் இருக்கிறோம் என்று ஆவிக்குரிய சிந்தையின் அந்த வரிசையிலே நாம என்ன செஞ்சா தேவராஜ்யம் கட்டப்படும், கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும், ஆண்டவர் சந்தோஷப்பட முடியும். அதற்காக தான் ஒருவருக்கு ஒருவர் நாம என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 3 வசனங்களை வைத்து ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு குறிப்பிடுகிறோம். அப்ப இன்றைக்கும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ஒரு 4 வார்த்தைகள். ஒரு பெரிய வியாக்கியானம் பண்ணவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒன்று, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். படிக்கும் போதே உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். ஒருவர் இன்னொருவர் பாரத்தை சுமக்க வேண்டும். ஒருவர் இன்னொருவர் பாரத்தை சுமக்க வேண்டுமானால் அதை சுமக்கிற அளவுக்கு பலன் யார் கொடுப்பது? ஆண்டவர் தான். இந்த வார்த்தையை படிக்கும்போது, செபிக்கும்போது, தேவனோடு இருக்கும்போது, தெளிவு பெறும்போது நமக்கு எவ்வளவு முடியும் அதை நாம செய்ய வேண்டும் என்று அந்த அனுபவம் வருகிறது. அப்போ அநேகர் ஒரு விதமான அழுத்தத்தில் இருக்காங்க, பாரத்துல இருக்காங்க. அது அவங்க விதி, அது அவங்க பொறுப்பு, அது அவங்க ஊழியம், அது அவர்களுடைய குடும்பம், நமக்கென்ன, நம்ம வழியை பார்த்துக்கிட்டு போகலாம் என்று போகக்கூடாது என்றுதான் இங்கே ஆண்டவர் பவுல் மூலமா சொல்றாரு. நீ என்னுடைய பிள்ளையானால், என் பிரமாணத்தை கை கொள்ளுவது உண்மையானால் நீ என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமக்கணும். இயேசு கிறிஸ்து கூட சிலுவையை சுமந்து போனார். அவர் முடியலன்னு விட்டு இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கல. ஆனா அங்குள்ள அந்த ரோம வீரர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு சீமோன்கிற ஒருத்தன் வந்தான்.
அவனை அழைச்சிட்டு வந்து அந்த சிலுவையை சுமக்க வச்சாங்க. ஆண்டவர் தடுமாறினார், விழுந்தார். எனவே பிரியமானவர்களே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம நிறைவேற்றுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். இரண்டாவது, ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எந்த வார்த்தை? யாரை தேற்றணும் என்று பார்க்கும்போது, இந்த வேத பகுதியில் மரணத்தை ஒட்டி உள்ளதான அனுபவம். ஒரு மரணம் ஏற்படும் போது அங்கே வேதனை அதிகமாகுது. எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தை இல்லாம தடுமாறுவாங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஒருவரை ஒருவர் தேற்றணுமா? எதை சொல்லி? இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இப்பொழுது அவர் மேலே போயிருக்கிறார். தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்காக ஒரு வாசஸ்தலத்தை, பரலோகத்தில் இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவர் எப்படி போனாரோ அவர் மீண்டும் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவங்க உயிரோட எழும்புவாங்க. மரித்தவர்கள் மரணத்தோடு வாழ்க்கை முடியல, மீண்டும் அவர்களுக்கு வாழ்க்கை உண்டு என்கிற சத்தியத்தை இழப்பை சந்திக்கிற மக்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்ற வேண்டும். அதுதான் சொல்றார். இப்ப நான் சொன்ன பாருங்க, இப்படி அந்த வார்த்தையை உள்வாங்கி கண்ணீரோடு வேதனையோடு இழப்பை சந்தித்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் கிறிஸ்துவை நம்புகிறவர்களும் உயிரோடு எழும்புவார்கள் என்கிற வார்த்தையை குறிப்பிட்டு அவர்களை இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஒருவருக்கு ஒருவர் நாம என்ன செய்யணும்? இப்படி இருக்கும்போது தெய்வீகம் கட்டப்படும். மூன்றாவது ஒரு வார்த்தை, யாக்கோபு 5ஆம் அதிகாரம், ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். யாக்கோபு 5:16. என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை அறிக்கையிடணும். ஒருவருக்கு விரோதமா ஒரு குற்றம் புரிந்திருந்தால் அதை அப்படியே அழுத்தமா வைத்துக் கொள்ளாம, நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லி உணர்ந்து அதை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு என்ன செய்யணுமா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் ஜெப ஆவி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒருவருக்காக ஒருவர் குறைகளை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். இந்த அனுபவம் வரும்போது நமக்கு மிகப்பெரிய அந்த தெய்வீகத்தை கட்ட முடியும், நம்முடைய வாழ்க்கை சீரடைய முடியும். 4 காரியங்களை இப்பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டது. 1, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இந்த அனுபவம் இல்லைன்னா நீங்க இவங்க அனுபவமாய் மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை, தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க, ஒருவரை ஒருவர் தேற்ற, ஒருவர் கூட குறைகளை ஒருவர் அறிக்கையிட, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, அந்த கிருபைகளை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. இப்படி செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.